பேச்சுவார்த்தை இனிதே தொடங்க போகுது. அந்த பேச்சுவார்த்தை என்ன மாரிலாம் இருக்கும் அப்படின்னு பலரும் கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாப்ரோசிஷியா பவர் பிளான்ட் இது போல பல விஷயங்கள் பேசுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். ஒரு நல்லாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே. ஏன்னா இந்த பவர் பிளான்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பவர் பிளான்ட்ல இருந்து தான் அந்த பிராந்தியத்துக்கு உக்ரைனுக்கும் பவர் சப்ளை எடுத்துக்க முடியும். ரஷ்யாவுக்கு எடுத்துக்க முடியும். ஸோ அந்த அணு உலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த அணு உலையில கண்ட்ரோல் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க எங்கள அட்டாக் பண்ணிக்கங்க ஃப்ரீயா அப்படிங்கிறது போல ரஷ்யா டோர ஓப்பன் பண்ணி விட்ட மாரி ஆயி போயிரும். ஸோ இதனால கரண்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணி உக்ரைனுக்கு இந்த அளவு குடுக்கணும் அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு டீல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நடக்க போகுதுன்றது பார்ப்போம். ஃப்ரீயா கேட்பாங்களா அப்படிங்கிற ஆச்சரியம்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பேச்சுவார்த்தை நடக்க போகுது. 30 நாள் சீஸ்ஃபயர் வரப்போகுது. 30 நாள் சீஸ்ஃபயர் வந்தே தீரும்னு ரொம்ப ஆ பல நாடுகளும் தீர்க்கமா நம்புறாங்க. வந்துரும் அப்படிங்கிறது போல. என்ன மாதிரியான சீஸ்ஃபயர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல டஃப் நெகோஷியேட்டர் யாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல தெரிஞ்சிரும் அப்படிங்கிற போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு நெகோசியேஷன்ல சுமூகமா முடியுமா? இல்ல பிரச்சனை பெருசாகுமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இங்க சீஸ்ஃபயர் வரும் 30 நாள் பாஸ் கிடைக்கும். அந்த 30 நாளுக்குள்ள மிடில் ஈஸ்ட ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து யோசிக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா, ஈரான போட்டு மிரட்டுன்னு ட்ரம்ப் அவர்கள் அவரோட ட்ரூத் சோசியல் மீடியா வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் நீங்க தான் காரணம். அதாவது ஹவுதீஸ் எங்க மேல ரிட்டாலியேட் பண்றாங்கன்னா, அது நீங்க தான் காரணம். நீங்க இல்லாம பண்ண முடியாது. அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஈரான் வந்து மிரட்டிட்டே இருக்கிறாங்க. அழுத்தங்கள் மேக்ஸிமம் பிரஷர் தாக்குதல் பண்ணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஈரானோட வான்பரப்புக்குள்ள MQ-4C ட்ரின்டன் அமெரிக்காவோட உளவு ட்ரோன் வந்து பார்த்தா போயிடலாமான்னு எட்டி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிக்குது. உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, F-14 டாம்கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிறாங்க. இதனால அந்த இது சரி ஓகே நான் வரல அப்படிங்கிற ரிட்டர்ன் எடுத்து வந்திருக்கு. ஸோ இது போல வேலைகளும் இங்கே அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. ஈரானோட அணு உலைகள் இருக்கும் இல்லையா? அது மிக மிக முக்கியமாக அணுக்கழிவுகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ இது எல்லாம் எந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த பகுதிகளில் இருக்குது, ஒரு வேலை பிரச்சனை நடக்குதுன்னா இந்த பகுதிகள் மேலாம் தாக்குதல் பண்ணுறாங்கன்னா அது அங்கே இருக்கக்கூடிய கடல்களில் கடக்க ஆரம்பிச்சிடும். பெர்ஷியன் கல்ஃபில். இதனால கத்தர் போன்ற நாடுகள்லாம் பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். இது அவங்க தரப்புலேயே சொல்லியிருந்தாங்க. டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூவில் கூட கத்தர் தரப்பு தானே பேசியிருந்தாங்க. ஸோ இது போல விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ தாக்குதல் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எப்படி யமன்குள்ள தாக்குதல் பண்ணிருக்காங்க, பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அதுவும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மேலாம் குண்டுகளை போட்டிருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிறத சொல்றாங்க. அதிக அளவில் உயிர் சேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துகிட்டு இருக்கு. யமன் ஹவுதிஸ் மேல வேவ் பை வேவா அமெரிக்கா தொடர்ந்து குண்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஹவுதி தரப்பு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இது ட்ரம்ப் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, யமன் மக்களுக்கு இவங்களை பிடிக்கல, இவங்களாம் டெரரிஸ்ட், ஹவுதிஸ் டெரரிஸ்ட் அப்படிங்கிறவங்கள அமெரிக்க தரப்புன்னு சொல்லி அதில் தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செங்கடலோட ஆக்சஸை கிளியர் பண்ணால் மட்டும்தான் அமெரிக்கானால எல்லாத்தையும் செய்ய முடியும். ஸோ அதனால இந்த பிராந்தியத்தில் உங்களை நியூட்ரலைஸ் பண்ணுறது அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை இருக்குது. இது போல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியே நியூட்ரலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை ஃபுல்லாக கிரவுண்ட் ஆப்ரேஷனில் ஈடுபடுவாங்களா அமெரிக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ அடுத்த 30 நாள் ரொம்ப குரூஷியலாக இருக்க போது. இந்த இடத்துல அமெரிக்கா ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை 30 நாள் கழித்து திரும்பவும் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் அமெரிக்காவுக்கு திரும்ப ஒரு கார்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சிக்கல் தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒன்னோட ஒன்று பின்னி பணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான். ஏதோ ஒரு இடத்துல லூஸ் விட்டாலும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு அடி வாங்குவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ஒரு சைடு வின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக தோல்வி நிச்சயம் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அடுத்தது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டெல்லாம் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கோர்ட்டு எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் ட்ரம்ப் அவர்களே, யாரை கேட்டு நீங்கள் வெனிசுவேலன்ஸ்லாம் கொண்டு போய் எல் சால்வடார்ல விட்டீங்க அப்படிங்கிற கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே அதிகமான வெனிசுவேலன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க காணோம், உறவினர்களை காணோம், நாங்கள் லீகல் பேட்டில் இறங்குறோம்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸை போட்டிருக்காங்க. அதாவது டிப்போர்ட் பண்ணுறதுனா இவங்கெல்லாம் பிடிச்சி நீங்கள் வெனிசுவேலாவில் தான் டிப்போர்ட் பண்ணி இவங்களையும் கொண்டு போய் நீங்கள் எல் சால்வடார்ல விட்டீங்க அப்படிங்கிற கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காணோம், அவங்களுக்கு என்னாச்சு, பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் அவங்களோட உறவினர்கள் தரப்புலேருந்து லீகல் பேட்டில் இறங்கியிருக்காங்க. இதுக்கு அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாரு, எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே மேலே வந்தோம்னா கனடா. ஸோ கனடாவில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கிரானி அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அரசு முறை பயணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு போனார். இப்போ யூகேக்கு போயிருக்கிறாரு. ஸோ அங்கே போய் நண்பர்களோட உறவுகளை மேம்படுத்தணும், அதுவும் ரிலையபிள் அலைஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது நம்ப தகுந்த நட்புகளோட உறவுகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க சும்மா அதுவும் ட்ரம்ப் அவர்கள்லாம் இரு நாடுகள் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி அது மேலே கமெண்ட் சொல்கிறது, ரெண்டாவது டேரிஃப் போடுறது, மிரட்டுறது, இது போல் வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படிங்கிறத போல அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு.
பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்கன்னா என்ன 51வது நாடா 51வது மாநிலமாக சேர்ந்துருவீங்களா அமெரிக்கா கூட அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே ஒரு நாடகம் போல தெரியுது அப்படிங்கிற சில அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ரஷ்யாவோட பேசி அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறாங்க. ஒன்று ரஷ்யாவை பிளேம் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா 30 நாள் இங்கே ரெஸ்ட் விட்டுட்டு மிடில் ஈஸ்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு திருப்பி இங்கே ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது போல தீர்க்கமாக சில அனலிஸ்ட் நம்புகிறாங்க. இது எப்படி ரஷ்யாவோட அலைஸ்லாம் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பேச்சுவார்த்தையோட அந்த தொடக்கம் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் சீஸ்ஃபயர் மட்டும் 30 டேஸ்க்கு போடுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துலேருந்து பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போது கூடிய சீக்கிரத்தில் அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா. ஸோ என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் வெள்ளம் பாதிப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால உக்ரைனில் இருக்கக்கூடிய வீரர்களாக தலைவரே நான் டிப்ளாய் பண்ணட்டுமா நண்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது எப்படி எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னா, அதாவது அமெரிக்காவோட ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் பெருமளவில் உக்ரைனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு பைடன் அவர்கள். அவங்க எல்லாத்தையும் அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா ரஷ்ய தரப்பு வந்து ட்ரோன் தாக்குதல் பெருமளவில் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தீ விபத்துகள் ஏற்படும், அதிகமான தீயணைப்பு வீரர்கள் வேணும், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னா நானே மொபைலைஸ் ஆகுது அப்படின்னா ஏன்னா திரும்பவும் டிசிசி எம்ப்ளாய்ஸ்லாம் வெறித்தனமாக வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. அதுவும் சைக்கிளில் போகிறவங்களெல்லாம் அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஒம்படையாக எடுத்து உள்ளே போட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது எப்படியோ இப்போது இது போல வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கனால ஃபயர் ஃபைட்டர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே சண்டை பிடிக்கிறது காலில்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி வளைச்சு வச்சு பிடிக்கிறாங்க. இவங்க இன்னொரு நாட்டுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆளுங்க அனுப்புனாங்கன்னா எப்படி? அங்கே ரஷ்யா ட்ரோன் மழையாக பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் சும்மி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத கடங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி கிடையாது. அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கு இல்லையா, மிக பெருமளவில் தீ விபத்து அந்த இடத்துல நடந்ததுக்கான அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா சேட்டலைட் இமேஜினரி வந்து அந்த இடத்துல ரெட் கலரில் ஸ்பாட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல மிக பெருமளவில் வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதே போல் டின்போபெட்டர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ மேலே ரஷ்யத்தை வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது போல் விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஃபயர் ஃபைட்டர்ஸ் தேவை இல்லையா, தீயணைப்பு நடக்கணும் இல்லையா. ஸோ இது போல் வந்து அமெரிக்கா வந்து டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அர்ஜென்டினாவில் விடுறேன்னு சொல்லி விட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக அமெரிக்கா கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கல சிலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது போல் வதந்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. எது எப்படியோ இல்லை, இவங்க உதவுறதுக்கு அவங்க சீஸ்ஃபயர் போட்டுருவாங்க, உங்களை வந்து உதவிட்டு வரோம், இரு நாடுகளோட உறவை மேம்படுத்துகிறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்களா, இல்லை ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு சட்டம் போட்டிருந்தாரு, உக்ரைனோட ராணுவ வீரர்களை பிற நாட்டில் டிப்ளாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவில் டிப்ளாய் பண்ணுவாங்களா, இதனால பிரேசிலுக்கு அழுத்தங்கள் கிடைக்குமா, அங்கே சிவில் வார் வருமா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது. என்ன நடக்க போன்றது தெரியல. இது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா சிக்கல் தான். ஸோ எப்படி எல்லா நாடுகளும் இது வந்து டேக்கிள் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ட்ரோன்கள் அனுப்பிச்சாங்களோ அதே போல் உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள தோராயமாக ஒரு 40-46 ட்ரோன்கள் அப்படிங்கிறத மேற்கொள்ள தரப்புன்னு சொல்கிறாங்க. 40-35 இது போல் ட்ரோன்கள்னு ரஷ்யா தரப்புன்னு சொல்கிறாங்க. சில மீடியாக்கள் அதோட கவுண்ட் வேரியேஷன் இருக்குது, மேபி டைம் டிலேன்னு சொல்லுவாங்களா இருக்கும். ஸோ இது போல் 40க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் உக்ரைன் ரஷ்யாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏவி விட்டுருக்காங்க. அதை ஓரளவுக்கு டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ரஷ்யா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சீஸ்ஃபயர் வர வரைக்கும் மாறி மாறி வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில் அப்படியே நேராக மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிட்டு அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிரியாவோட தாரா பகுதியில் தாக்குதல் பண்ணிருக்காங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஸும் வந்து லெபனானும் சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க இல்லையா. ஸோ இதனால வந்து 10 நபர்கள்கிட்ட இறந்துட்டு தான் லெபனான் தரப்பு சொல்கிறாங்க. அந்த தரப்பில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லலை. ஸோ இது போல் இறப்புகள் அதிக அளவில் இருக்கிறதுனால சீஸ்ஃபயர் போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு லெபனானும் சிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது சிரியா ஹெச்டிஎஸ், ஸோ இவங்க வந்து சீஸ்ஃபயர் போட்டுக்கிறதா சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல லெபனானோட வடக்கு பகுதியில் இருந்து ஹிஸ்புல்லா தரப்புலேருந்து உதவிகள் ஆலோவைச்சுக்கு போயிடுது. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு எகெயின்ஸ்டாக சண்டை பிடிக்கிறாங்க, ஸோ அதனால நாங்கள் அவங்கள தாக்குறோம் அப்படிங்கிறது போல் இது போல் விஷயங்கள் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இது போல் பிரச்சனைகள் அங்கே நடந்துட்டு இருக்கு. அது கூடவே காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஏர் ஸ்ட்ரைக் இஸ்ரேல் தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து உயிரிழப்புகளோட கவுண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. சில இதில் 200ங்கிறாங்க, சில மீடியாக்களில் 300ங்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் ஆரம்பிச்சிட்டாங்க காசாக்குள்ளே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு திரும்பவும் அதிக அளவில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதே நாட்டில் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் மேலே தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேயும் 100க்கும் மேற்பட்ட 200க்கும் மேற்பட்டன்னு கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நம்ம கூட சொல்லியிருந்தோம் இல்லையா, யமன் ஹவுதிஸோட கேன்சர் ஹாஸ்பிட்டல் மேலே பாம்பிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேபிட்டல்லையே பாம்பு பண்ணிட்டு இருக்காங்க சனா. ஸோ அந்த இடத்துலையே பாம்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அமெரிக்கா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, இல்லை ஹவுதிஸ் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்க, இல்லை பேச்சுவார்த்தையில் முடியுமா, இல்லை தொடர்ந்து பெருமளவில் வெடிக்குமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா
இதே ஈரானோட ட்ரம்ப் அவர்கள் பேசத்தான் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யாவோட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது இங்கேயும் மிக பெருமளவோட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும். ஒருவேளை அப்படி ஆரம்பிக்கும்போது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் கிட்ட வைப்பாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அப்படியே சைனா கிட்ட வந்துட்டோம்னா, சைனா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மிலிட்ரி ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ரைவான் ஸ்ட்ரைட்டில் இந்த பகுதியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்தது இல்லையா? G7 தரப்புலேருந்து தான் கண்டனங்கள் தெரிவிச்சாங்க இல்லையா? அதுக்கு சீனா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது பனிஷ்மெண்ட்டுங்க தைவானுக்கு. சும்மா சும்மா விடுதலை வேணும் தனி நாடாக போகிறேன்னு சொன்னாங்கன்னா அதனால் பனிஷ்மெண்ட் இது அப்படிங்களா அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கேயும் பதட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஸோ இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா மிக பெரும் அளவில் பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது போராக போயிருச்சு அப்படின்னா மிக பெரும் அளவில் போராக இருக்கும். இது மனித குலத்துக்கே நல்லதில்லை. ஏன்னா ரொம்ப காலங்களுக்கு நடக்கும் இந்த போர்கள்லாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சிலர் தரப்புலேருந்து ஆல்ரெடி வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போதே தெரியலையா, எல்லாத்துலேயும் பதட்டங்கள், போர், புரட்சிகள், போராட்டங்கள் இது போல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதுவும் இல்லாமல் வாலண்டியராக எல்லாரும் ரிசெஷனுக்குள்ளே புல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியுது 3ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிடுச்சு. மெல்ல மெல்ல இது நடக்க ஆரம்பிக்கும். பல வருஷங்களுக்கு இந்த யுத்தம் இருக்கும் அப்படிங்கிற சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எது எப்படியோ எல்லாம் பேசி தீர்த்துருவாங்க, பிரச்சனை பெருசாகன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.